இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லா காய் ரேட்டுமே ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. ஆமாங்க, பீன்ஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலேருந்து 170 ரூபா வரைக்கும் போயிருக்கு. நான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா காய் ரேட்டுமே ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. வாங்க இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்ட்டு ரொம்பவே குயிக்காக, அதுபோல் எல்லா காயோட மார்க்கெட் உண்மையான நிலவரம் என்னன்னுட்டு ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். கத்திரிக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து 110 ரூபா வரைக்கும் விற்றுக்கிற கத்திரிக்காய் இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை விற்பனை. அதுபோல் ஒரு சில காய்கறி நிலவரம் ரொம்பவே மாறி இருக்குது. எல்லா காய்கறி நிலவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட சிப்பை 800 ரூபா விற்றுக்கிருந்தது. இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 1500 ரூபா வரைக்கும் விற்பனை. சின்ன வெங்காயம் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதனால ரேட் அதிகமாக இருக்குது. உருளைக்கிழங்கு நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கோடார் கிலோ 25 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு கிலோ 30 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம் இல்லை, வரத்துங்கிறது எப்போதும் போலவே இருக்குது. உங்களுக்கு டேமேஜ் சைஸை பொறுத்து ரேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 18 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு மொத்த விலை. அவங்களுக்கு ஒவ்வொரு மூட்டை அதுபோல் இன்றைக்கி மார்க்கெட்டில் தக்காளி நிலவரங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆமாங்க, தக்காளி நிலவரம் என்னன்னு ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். 15 கிலோ கொண்ட டிப்பர் லோக்கல் தக்காளி 400 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 450 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அதுவே வெளியூர் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையே 500 ரூபா வரைக்கும் 15 கிலோ கொண்ட டிப்பர் போயிருக்கு. ரொம்பவும் பெரிய மாற்றம் இல்லை. 15 கிலோ கொண்ட டிப்பருக்கு சராசரியாக 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் தான் கம்மியாக இருக்குது. இது வந்துக்கிட்டு இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் தான். நாளைக்கு வரத்தை பொறுத்து உங்களுக்கு தக்காளி நிலவரம் ரொம்பவே மாறலாம். நம்ம சேனலில் எல்லா காய்கறி நிலவரமுமே உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுவேன். டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூண்டு என்ன ரேட்டுங்க போகுது? 200. இது இது எவ்வளோங்க? இது 140ங்களா? 140 120 போயிட்டுருக்குங்க. இது நாட்டு பூண்டு 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். பூண்டு ஊட்டி பூண்டு வரத்துங்க, இருந்தாலும் அதிக வரத்து இல்லாதனால ரேட்டு ஒன்றும் கம்மியாகும். மாங்காய் வரத்துங்கிறது ரொம்பவுமே அதிகமாகவே இருக்குது. அது எப்போதும் போல் கிலோ 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 25 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பெரிய மாற்றம் இல்லை. அதுபோல் வெண்டைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அது பெரிய மாற்றம் இல்லை, வரத்து எப்போதும் போல தான் இருக்குது. அவரைக்காய் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆமாங்க, வரத்து குறைஞ்சதுனால இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 70 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பவானி கத்திரிக்காய் கிலோ 80 ரூபாயிலேருந்து 90 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்கு. அதுவே வரி கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. கோவக்காய் நிலவரம் கிலோ 40 ரூபாயும், பாவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. அடுத்து கிலோ 40 ரூபாய்க்கு இந்த மேரக்காய் இப்போ 10 ரூபா குறைஞ்சி கிலோ 30 ரூபாய்க்கு மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து பச்சை பட்டாணி காயின்னு பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. கோஸு கிலோ 25 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. கேரட் 40 ரூபா. தள்ளு கேரட்டா ராசி கேரட்டுங்களா? ராசி லோக்கல் வந்து 50, இது 40 ரூபா. சின்ன காட்டு லோக்கல் 40 ரூபா. சரி சரி. கிழங்கு போடுறீங்களா? உருளைக்கிழங்கு சொரக்காய் பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 15 ரூபா வரைக்கும் அதிகபட்சம் சைஸை பொறுத்து விற்பனை ஆகிட்டுருக்கு. முள்ளங்கி நிலவரம் ரேட் அதிகமாகிடுச்சு. ஆமாங்க, கிலோ 30 ரூபாத்துக்கு இந்த முள்ளங்கி இன்றைக்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 40 ரூபாய்க்கு அதிகமாகிடுச்சு. கோவக்காய் எப்போதும் போல் கிலோ 40 ரூபா தான் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிருக்கு. முருங்கைக்காய் வரத்துங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் 1 கிலோ முருங்கைக்காய் 50 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. பீன்ஸ் நிலவரம் தான் ரொம்பவுமே அதிகமாகிடுச்சு. ஆமாங்க, இன்றைக்கி 1 கிலோ பீன்ஸ் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா கிலோ 150 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 170 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிடுச்சு. ஆமாங்க, வரத்து ரொம்பவுமே கம்மியானதுனால ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. பச்சை மிளகா எவ்வளோங்க? கிலோ 50 ரூபாங்களா? ஸ்டார்டிங் 50, டாப் என்ன 70 ரூபாய்ங்க. 70 ரூபா. சரி.
எலுமிச்சம்பழம் நிலவரங்கிறது குறையவே இல்லை. ஆமாங்க, மார்க்கெட்டில் 1 கிலோ எலுமிச்சம்பழம் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா 260 அதிகபட்ச விலை 300 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. எந்த அளவு அதிகமாக வரத்து இருக்குதோ அந்த அளவுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது. வாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம். கொத்தமல்லி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. ஆமாங்க, வரத்து குறைஞ்சதுனால இன்றைக்கி ஒரு பொடி 40 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அதுபோல் புதினான்னு பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 10 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து கருவேப்பிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. கீரை அதே நிலவரம் தான், 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 12 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் போயிருக்கு. நம்ம சேனலுக்கு டெய்லி அப்டேட் சேனல். இதுபோல் டெய்லி அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.